கடன் எல்லாருமே வாங்குவோம் இல்லையா? யாருக்கு கடன் வாங்கினா தொந்தரவு இல்லை, யாருக்கு கடன் வாங்கினா ரொம்ப பர்டன் அப்படின்றது இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வச்சு நம்ம கேபி சிஸ்டம் முறையில செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம 6th கஸ்பை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நான் பார்த்துட்டேன் ஜூபிட்டர் இவங்களோட 6th கஸ்ப். ஸோ 4th ஹவுஸ்ல ஜூபிட்டர் போசிட்டா இருக்காங்க. 4th ஹவுஸ்ல எந்த பிளானட் இருந்தாலும் அது 6th கஸ்ப்ல வருது அப்படின்னா கடனின் மூலமா நம்ம ஒரு நல்ல பாடத்தை கத்துக்க போறோம் அப்படின்ட்டு அர்த்தம். அதுவே இங்க 8, 11ஓட சேர்ந்துருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான பெயின்ஃபுல்லான பாடத்தை கத்துக்க போறோம் அப்படின்றது ஜூபிட்டர் இண்டிகேட் பண்ணிருக்கு. சரி, அதை அப்லிஃப்ட் ஆர் புல் பேக் பண்ற நட்சத்திர லார்ட் என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னு பார்த்தோம்னா புல் பேக் தான் பண்ணிருக்காங்க. பர்டன், ஸோ கடன் அப்படின்ற ஒரு விஷயமே பெரிய பர்டனா இருக்கும், பெரிய கமிட்மெண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த டெஸ்டினி இங்க இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறப்போ கடனை கேர்ஃபுல்லா வாங்கணும் அப்படின்றத இந்த கேபி சிஸ்டமினுடைய எக்ஸ்பிளனேஷன். குட் காம்பினேஷன்ஸ் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி பேட் காம்பினேஷன்ஸ் வர்றப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத ரிசல்ட். இந்த கோர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமா ராகாஸ் ஆஸ்ட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 year வேலிடிட்டி இருக்கும். கூடவே 1 yearக்கு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் ரிலேட்டட் டு கேபி சிஸ்டம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுமே கூட கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.